வணக்கம் நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தினுடைய முக்கிய பதிவினை ஆரம்பிக்கிறேன். போன வாரம் பார்த்தோம்னாக்க உலகளாவிய சந்தைகளிலும் சரி, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அவுட்டேஜஸ் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதில் 3 முக்கிய துறைகள் மாட்டினது. ஒன்று ட்ரேடிங்கு, ரெண்டாவது டிராவல், மூணாவது பேங்கிங் சர்வீசஸ். இது மூணுலையும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆதலால் நமது சந்தைகள் போன வாரம் ஒரு புதிய உச்சம் 24,854 வரை சென்றது. மளவளவென்று சரிந்தது. சரிந்தாலும் போன வாரத்திலையும் நிப்டி ஒரு அதிகரித்து 24,531 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல நாஸ்டாக் பார்த்தோம்னா 3.7% விழுந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மெயினாக உலகம் பூராகவும் இந்த குளோபல் அவுட்டேஜஸ். இரண்டாவது, அமெரிக்காவில் பார்த்தோம்னா பைடனுடைய அரசாங்கம் நிறைய எக்ஸ்போர்ட்ஸில் டைட்டன் பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக செமிகண்டக்டர்ஸ் ஃப்ரம் சைனாக்கு நிறைய ரெகுலேஷன்ஸை டைட்டன் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பிஸ்னஸ் வார் பிட்வீன் சம் 2 countries, அது ஒன்று. தென் அந்த ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீட்டிங்கில் யாரோ ஒரு ஆள் சுட்டு அதன் மூலியமாக சென்டிமெண்ட் ஒரு மாதிரி டேம்பன் ஆனது. ஸோ எல்லாமே அங்கே ஒரு முக்கிய காரணம். இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா ட்ரேடர்ஸ்லாம் ஒரு ஹையர் லெவல் தொட்ட உடனே ப்ராஃபிட் புக் பண்ணினாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் போன வாரத்தினுடைய ஆட்ட நாயகன் யாருன்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி செக்டார். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் எஃப்எம்சிஜி செக்டார்லையும் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிகாஸ் ஆஃப் மான்சூன் நன்கு இருக்கும் என்ற ஒரு இன்புட்டில். மேலும் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டட் தேர் பொசிஷன்ஸ் டிஃபென்ஸ் துறைக்கு நிறைய மாற்றி உள்ளார்கள். ஏன்னா வரக்கூடிய பட்ஜெட்டை நோக்கி. மேலும் மொத்தமாக இதுவரையிலையும், அதாவது ஜூலை மாதத்தில் பார்த்தோம்னா எஃப்ஐனுடைய முதலீடுகள்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு செய்திருக்கிறார்கள். ஸோ இது ஹையஸ்ட் டிசம்பர் 2023 அப்புறம் இதுதான் ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டு நமது இந்திய சந்தைகள் உள்ளே வந்தது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் போன வாரம் நோட்டபிளாக பார்த்தோம்னா 10,945 கோடி ரூபாய் எஃப்ஐஐ பையிங் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 4,225 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா போன வாரம் நல்ல ஒரு ஸ்பைக் இருந்தது. கிட்டத்தட்ட 7% மேல் ஸ்பைக் ஆகி எபோவ் 1 month ஹை, அதாவது கிட்டத்தட்ட 14.8 அரௌண்ட் 15 லெவலில் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி லெவலில் இருந்தாலே வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பிராடர் மார்க்கெட்டுக்கு உண்டான சில முக்கிய டெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. தென் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் 661 பில்லியனுக்கு மேலே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் தங்கம் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்கு. தென் பிரெண்ட் க்ரூடும் போன வாரத்தில் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜென்ரலாக கோல்டு அண்ட் க்ரூடு விழுந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஸ்பீடில் தான் இருக்காங்க. ஸோ வரும் வாரம் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஏன்னா நாம் எல்லோருமே என்ன பார்த்துட்டு இருக்கோம், மோடி 3 கவர்மெண்டினுடைய பட்ஜெட் 2024 வருகிற செவ்வாய்க்கிழமை என்று இருக்கிறது. ஸோ இதில் அரசாங்கம் ஃபோக்கஸ் ஆன் ரூரல் செக்டார் அதிகமாக இருக்கக்கூடும். இரண்டாவது, வேலைவாய்ப்புக்காக பார்த்தோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலியமாகவும் மற்றும் ஒரு சோஷியல் ஸ்பெண்டிங் அதுலேயும் ஒரு டார்கெட் பண்ணி ஸோ இந்த ஏரியாவை ஜாப் கிரியேஷனுக்கு அதிகமாக செலவிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சிஸ்டன்ஸாக வாங்கி கொண்டிருப்பது. தென் யூஎஸ் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். தென் புதன்கிழமை இன்றைக்கு பார்த்தோன்னா உலகப்புறம் உள்ள நாடுகளினுடைய சிபிஐ டேட்டா உள்ளது. ஸோ இவையெல்லாம் சந்தைகளிலே ஒரு வாலட்டிலிட்டியை உடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மெயினாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ஹை வாலட்டைல் மூவ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது நான் மேலே சொன்னது போல
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில், இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏன்னா அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. தென் கிரீன் எனர்ஜி, ஸோ இதுவும் வந்து யூ ஹாவ் டு லுக் இன்டு இட். தென் டிஃபென்ஸ், ஃபெர்டிலைசர், ஏன்னா ரூரல்னாலே ஃபெர்டிலைசர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுமாதிரி அக்ரிகல்ச்சர், R&D இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் மிடில் இன்கம் குரூப்புக்கு நிறைய இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் வரும் வாரத்தில் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸினுடைய Q1 ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ஹிந்துஸ்தான் லீவர், பிடிலைட், பஜாஜ் ஃபைனான்ஸ், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், L&T மற்றும் பல கம்பெனிகளுடைய Q1 ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது. இதுவும் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டினுடைய டெக்னிக்கல் லெவலை பார்த்தோம்னாக்க வீக்லி சார்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்மால் பாடிட் பேரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம், வித் லாங்கர் அப்பர் ஷேடோவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தைகள் போன வாரம் கூறியது போல 24,500க்கு மேலே ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி நின்றுதுன்னு வச்சுங்களேன். எகெயின் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ரேலி 24,800லிருந்து 25,100 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,350 மற்றும் 24,250, இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இந்த வாரம் ஹை வாலட்டைல் மூவ்மெண்ட்டுடன் எல்லாமே வந்து ஈவன் பேஸ்டு ஆக்டிவிட்டிக்கு தகுந்தாற்போல் சந்தைகள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். அதனால ட்ரேடர்ஸ் ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட்டுடனும் ஸ்டாப் லாஸுடனும் உபயோகப்படுத்துவது நன்கு இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.